ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீலா கிச்சன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மீலா கிச்சனில் பார்க்க போகிறது ஆப்பிள் ஜூஸ் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. ஒரு ஆப்பிள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணி எடுத்திருக்கேன், சுகர் 2 ஸ்பூன் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேணாம். ஒரு ஏலக்காய் மட்டும் நான் தட்டி வச்சுருக்கேன், பால் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்பிளில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஆப்பிளில் கொழுப்பு சத்து நமக்கு குறைவாக இருக்குது, கலோரிகள் குறைவாக இருக்குது. இந்த ஆப்பிளில் கரைபடக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. கொலஸ்ட்ராலை குறைக்க இந்த ஆப்பிள் பெரிதும் உதவுது. ஆப்பிள் பழத்தில் வைட்டமின், இரும்பு, புரோட்டீனு, பாஸ்பேட்டு, சர்க்கரை, பொட்டாசியம், சோடியம், பேக்டின், மேலிக்யூரிக் அமிலங்கள் இது எல்லாமே இதில் இருக்குது. உயிர் சத்துக்கள் B1, B2 எல்லாம் இந்த சி போன்ற சத்துக்களும் இதில் அடங்கியிருக்குங்க. ஆப்பிளில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. 140 கிராம் எடை கொண்ட ஒரு ஆப்பிளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் 90 கலோரிகளே உள்ளன. பைட்டோ கெமிக்கல் ஆப்பிளில் அதிகமாக காணப்படுது. குவர்சொடின் அப்படின்றது அதிகமாக இருக்கிறனால இருதய நோயெல்லாம் குணப்படுத்துது, புற்றுநோயை தடுக்குது. வயிற்றுப்போக்கு, குன்மம், சீதபேதி, சிறுநீரக கோளாறு இந்த மாதிரி இருக்கவங்களும், இதய நோய்கள், இரத்த அழுத்தம் ஆகியவை இருக்கவங்களுக்கு இது நல்ல மருந்தாக பயன்படுது. பெக்டின் மற்றும் கரையக்கூடிய நார் சத்தெல்லாம் இதில் இருக்கு. நம்ம உடல்ல இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலை ஆப்பிள் நமக்கு கரைச்சி கொடுத்துருது. ரத்த சோகையில பாதிக்கப்படுறவங்களுக்கு விரைவில் அவங்களுக்கு சரியாயிரும். ரத்த ஓட்டத்தை சுழற்சி சீராக இயக்க இந்த ஆப்பிள் யூஸ் பண்றோம் நம்ம. நல்லது. தேவையற்ற கொழுப்பு சத்துக்களையும் குறைக்க யூஸ் ஆகுது இந்த ஆப்பிள். சோடியம் குறைக்கப்பட்டு இந்த ரத்த அழுத்தம் இதெல்லாம் குறைக்க இந்த ஆப்பிள் யூஸ் ஆகுது. அதிக ரத்த போக்க தடுக்கிறது. நரம்பு மண்டலத்துக்கும் மூளைக்கும் நல்ல சக்தியை கொடுக்குது இந்த ஆப்பிள். ஆன்டி ஆக்சிடென்ட், செரிமான மண்டலம் சீராக செயல்பட இந்த ஆப்பிள் நம்மளுக்கு யூஸ் ஆக இருக்கு. கண்ணுல புரை ஏற்படுதுல அதுக்கும் இது தடுத்து கொடுக்குது. செரிமான மண்டலம் சீராக இயக்க ஆப்பிள் யூஸ் ஆகுது. கால்சியம் உடலில் சேமிக்க யூஸ் ஆகுது. இன்சுலின் சுரப்புக்கும் யூஸ் பண்றாங்க. இந்த ஆப்பிளை சாப்பிட்றதுனால இன்சுலின் சுரப்பு கூட நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. இன்சுலின் சுரப்பு அதிகப்படுறனால ஆப்பிள் சாப்பிட்றனால ரத்த சர்க்கரையை குறைக்கவும் இந்த ஆப்பிள் யூஸ் ஆகுது. கொலாஜன் மற்றும் எலாக்ஸ்டின் இருப்பதால் இந்த ஆப்பிள் நம்ம சருமத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆப்பிள் யூஸ் ஆகுது. ஆப்பிள்ல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் செல்ல அழிவதை தடுத்து சருமத்தை பொலிவோட வச்சுக்க இந்த ஆப்பிள் யூஸ் ஆகுது. ஆப்பிள் குடற்புண்கள் இருக்குல்ல அதெல்லாம் அழிச்சு கொடுக்குது. குழந்தைகளுக்கு பேதி கண்டால் ஆப்பிள் அதை வச்சு ஆவியில வேக வச்சு அதை பிசைஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு பேதி இருந்தாலும் கூட அது நின்றுமா இந்த ஆப்பிள்ல. மூளைக்கு நல்ல சக்தி அளிக்கிறது இந்த ஆப்பிள். இதய நோயாளிகளுக்கு சிறந்த மருந்தாகவும் பயன்படுது இந்த ஆப்பிள். நரம்பு தளர்ச்சி நீங்கவும், நல்ல தூக்கம் வராம தவிக்கிறவங்களுக்கும் ஆப்பிள் சாப்பிட்டா நன்மை கிடைக்கிறது. ஆப்பிள்ல எவ்வளவு நன்மை இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதய நோய் பாதிப்பு வராமல் செய்து விடலாம் இந்த ஆப்பிள் சாப்பிட்றதுனால. புற்றுநோய் வராமல் தடுக்கும். குறிப்பாக குடல் புற்றுநோய், ஆசன புற்று இதெல்லாம் தவிர்த்து கொடுக்குது. உடம்பு செல்களை புதுப்பித்து கொடுக்குது. இளமையை நீடிக்க பண்ணது இந்த ஆப்பிள். ரத்தத்தை சுத்திகரித்து தருது இந்த ஆப்பிள். கெட்ட வாடைகள் வராமல் இருக்கிறதையும் தடுத்து கொடுக்குது. அப்படி இருக்கணும் 2 ஆப்பிளை தினம் ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆப்பிள் இவ்வளவு நன்மைகள் கொண்ட ஆப்பிள் உயர் ரத்த அழுத்தத்தில் இருக்கவங்களுக்கும் சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு இந்த ஆப்பிள் யூஸ் ஆகுது. இதய நோயாளிகளும் மூளைகளின் போசாக்கு தேவைப்படுபவர்களும் இம்முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆப்பிளை யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆப்பிள் பழத்தை பாகு மாதிரி செஞ்சு கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதய நோயாளிகள் இந்த மாதிரி இருக்கவங்க 2 ஸ்பூன் பாகு மாதிரி செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி பாகு மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்றனால கீழ்வாதம், இடுப்பு சத்து வாதம், துடைவாதம், நரம்பு சம்பந்தப்பட்ட சகல வாதங்களுக்கும்
குறைந்தது இந்த பூரண குணம் வந்து மாறிடும் இந்த ஆப்பிள் சாப்பிட்றனால. ஆப்பிளில் எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா. இப்போ வந்து நம்ம ஆப்பிளை எப்படி ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரை வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆப்பிளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் போட்டிருக்கேன், போட்டால் நல்லது. எசன்ஸ் எதுவும் இருந்தால் கலந்துக்கோங்க. சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் அரைக்கிறதுக்காக. லைட்டாக கொஞ்சம் வந்து இப்போதைக்கு லைட்டாக தான் கொஞ்சம் பால் சேர்த்து நான் அரைக்கிறேன். அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாலை. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஐஸ் க்யூப் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்சியில் போடலாம். இப்போ அரைச்சதுக்கு அப்புறம் இந்த பால் மிச்சம் இருக்குல்ல, அதையும் ஊற்றி லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜூஸை மாற்றிக்கலாம். ஆப்பிள் ஜூஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பிளில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். குழந்தைங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க. ஆப்பிள் ரொம்ப நல்லது உடம்புக்கு. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் ஜூஸ் ரெடி.